அரைச்சு வச்ச இட்லி தோசை மாவு தீர்ந்து போயிடுச்சுன்னா என்ன பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் செய்யலாங்கிறது ஒரே குழப்பமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல முட்டைக்கோசையும் பொட்டுக்களையும் யூஸ் பண்ணி செஞ்ச இந்த உடனடி தோசையை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா டிஃபரெண்டா இருக்கும். இந்த ரெசிபியை குயிக்கா பார்த்தலாங்களா? இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, 1 வரமிளகா, 1 துண்டு இஞ்சி, சீரகம், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா அரைப்பட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுல எந்த கப்ல பொட்டுக்கல் அளந்தமோ அந்த கப்ல அரை கப் அளவுக்கு ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ்ல ஒரு பாதி அளவு முட்டைக்கோசை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணியோ இல்லைன்னா இந்த அளவுக்கு துருவியோ எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவோட பதம் பாத்தீங்கன்னா அடைப்பதத்தை விட கொஞ்சம் லேசானதாகவும் தோசை பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாகவும் நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப சூடான கல்லுல ஊத்தப்ப மாதிரி ஊத்திட்டு 2 பக்கமும் வேக வச்சு சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளுடைய சுவையான சத்தான உடனடி தோசை ரெடி. இதை கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஊத்தப்ப மாதிரி சுடுறதுனால நேரமானாலும் இந்த தோசை மெது மெதுன்னு இருக்கும்.